சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர் சக்திக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நிதானமா இருக்கணும். சிஸ்டர் ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவங்கள கத்தியால குத்தப்பட்டதால அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க இங்கேயே இருங்க. சக்திக்கு எதுவும் இல்லைல்ல? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்க டாக்டர். அப்போதான் என்னால் கொஞ்சம் நார்மலாக இருக்க முடியும். உங்களோட பதட்டமும் உங்களோட டென்ஷனும் எனக்கு புரியுது. பட் பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. சக்தியோட உயிரை மட்டும் காப்பாத்துங்க. நான் பணம் கொடுக்குறேன். சார் மணி செகண்டரி சார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல? என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். எனக்கு என் கம்பெனிக்கு நல்லது செய்ய போய் தேவையில்லாம சக்தி இப்படி மாட்டிக்கிட்டா. அவங்க இப்போதைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவங்க நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அதனால நீங்க அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கீங்க. பல நேரங்கள்ல என்னையும் என் உயிரையும் கம்பெனியும் எல்லாத்தையும் காப்பாத்தின என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே சக்தி இப்ப உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சக்தி உனக்கு எதுவும் ஆகாது. சக்தி எல்லாம் சரியாயிடும்.